ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை ரிஸ்டோரேஷன் பண்ண போகிறோம்னா இந்த பியானோ தான். இந்த பியானோ எனக்கு பழைய இரும்பு கடையில் கிடச்சிச்சு. இதை நான் பிரித்து பார்க்கக்குள்ள ஃபுல்லாக டேமேஜாக தான் இருந்துச்சு. இந்த சைடெலாம் ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ சரி பண்ணலாம் வாங்க. இந்த கீஸ்லாம் கூட உடஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ ரிஸ்டோரேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை நான் கம் போட்டு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்க. இதை நம்ம நல்லா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் எல்லாமே ஃபுல்லாகவே டேமேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த போர்டில் வயரு ஸ்பீக்கரு எல்லாமே பிஞ்சிருக்கு. இந்த ஸ்பீக்கர்லாம் சுத்தமாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ஃபுல்லாக இந்த பின்னாடிலாம் ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. இந்த ஸ்பீக்கர் வயர் அடியில் உடஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டு பவர் சப்ளை கொடுத்து ஸ்பீக்கரை வயர் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இதை ஃபஸ்ட் நம்ம ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம் ஃபெவிக்விக் போட்டு. நல்லாவே இப்போ டைட்டாக ஒட்டியாச்சு. இப்போ நம்ம பவர் சப்ளைக்கான ஒயரையும் அதுக்கப்புறம் ஸ்பீக்கருக்கான ஒயரையும் அவுட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்பீக்கருக்கான ஒயரையும் பவர் சப்ளைக்கான ஒயரையும் வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கம் போட்டு ஒட்டிடலாம். இப்போ நான் எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ நல்லா ஒயர் இந்த பியானோட ஒயரையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லாவே டைட்டாகவே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். எல்லா கேஸுமே ஒர்க் ஆகுது. எல்லா கேஸுமே ஒர்க் ஆகுது ஆல்மோஸ்ட். ஃபைனலி இதை நம்ம ரிஸ்டோரேஷன் பண்ணியாச்சு.